ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டெயாவுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அப்படி ஒன் ஷாட்டாக போட முடியலன்னா நான் ஒரு மினி எஃப்எஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ நீங்கள் பெட் மேலே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஐஸை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஒரு ஹேண்ட்ஸமான ஹாட்டான பையன் படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ அவனை அப்படியே பார்க்குறீங்க. ஸோ நோசை டச் பண்ணுறீங்க. அப்படியே ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? எந்திரிச்சிட்டியா? ஆமாம், உனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன் நான். அப்புறம் என்ன எதுக்கு எழுப்பல? நீ டயர்டாக இருப்பல, அதான். லவ் யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். ஓ வாய்ஸில் குட் மார்னிங் கேட்குறதே எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா? குட் மார்னிங். க்யூட் அப்படின்னு உங்கள் லிப்பில் கிஸ் அடிக்கிறாரு. ஓகே எனஃப் அப்படின்னு வாங்கி எழுந்திரிச்சிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. எதுக்கு இப்போ ட்ரெஸ் வியர் பண்ணுற? எதுக்குன்னா மார்னிங் ஆகிடுச்சு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். அப்படியா? ரியலி? யா. அப்படின்னு ஏஞ்சிட்டு பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. ஸோ வாஷ்ரூம்க்கு போகும்போது டக்குன்னு பின்னாடி ஓடி வந்து உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் நான் போகலாம். நோ ஜஸ்ட் லீவ் மீ. என்ன பண்ணிகிட்ருக்கட்டே நீ? வேறு எதுக்கு? உனக்கு ஹெல்ப் பண்ணதான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நோ நான் வருவேன். அட்லீஸ்ட் கம்பெனிக்காச்சும் கூட இருப்பேன். டேய் நான் தான் சொல்கிறேன்ல. நோ, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். என் வேலையே இதானடி என் தங்கமே. டேயாம் நேற்று பண்ணது பார்த்தனே அவனுக்கு இன்னும் என்ன பத்தலை. அகைன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஷவர் கீழே நிற்க வச்சு ஓப்பன் பண்ணிட்டாரு. டேயாம் என்ன? ஸோ அந்த ஷவர் வாட்டர் அப்படியே உங்கள் ஹெட்லேருந்து ஃபேஸ் வரைக்கும் அவ்வளோ ஃபோர்ஸாக விழுது. டே அப்படியே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் மவுத் அப்படியே சாப்பிட்றாரு. No, enough. I said enough. I love you so much. Okay, love you too. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். அதுக்கு நீ வாய் குடிச்சு வைக்காத. ஓகே சாஃப்டாக அப்படின்னு உங்கள் ஃபேஸ் அப்படியே சாஃப்டாக ஹோல்ட் பண்ணி உங்கள் லிப்பில் ஸோ வாயினும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே சாஃப்டாக ஒரு இன்டிமெசி போகுது. சடனாக டேக்கு ஒரு கால் வருது. ஓ ஃபோன் நினைக்கிறேன். நீ கேட்குதா? யா, ஐ திங்க் இட்ஸ் மாமா. உனக்கு எப்படி தெரியும் அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்கன்னு? மாமுக்கு தனியாக நான் ரிங்டோன் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கெஸ்ட் வெயிட் இயர், நான் போயிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு வரேன். நோ, அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் இரு அப்படின்ட்டு ஃபேஸை பிடிச்சி ஏய் வாயின் ப்ளீஸ், என்னன்னு மட்டும் கேட்டு வந்துடும்டி, வெயிட் பண்ணுறி. சரி போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இவரும் டவலில் வியர் பண்ணிவிட்டு போய் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்க, வரலை. ஸோ நீங்களே வெளியில் வந்துடுறீங்க. ஸோ ஃபோன் பேசிக்கிட்டே மாமா பேசுகிறியா? நோ நீட். ஓகே அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிவிட்டு எதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வெளில வந்துட்டேன்? நான் தான் வெயிட் பண்ண சொன்னல, நான் வரேன்னு. நீ தான் உன் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தே, நீ ரொம்ப லேட் பண்ண, அதான் நான் வந்துட்டேன். என்னடி இப்படி பண்ணுறேன்? நீ போய் ஃப்ரெஷ் ஆக, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஸோ இவரும் போகும்போது உங்களை இப்படியே சரி ஓகே அப்படின்னு போய்ட்றாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சிட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததும் நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன சொன்னாங்க அம்மா? வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, ஏதோ முக்கியமாக பேசணுமா? ஓ அப்படியா? என்னாச்சு? போயிட்டு வந்துடுவேன் சரியா, கோச்சிக்காத. கோச்சிக்கலாம் இல்லடி, சீக்கிரமாக வந்துடு. அப்புறம் அம்மா என்னாச்சு அம்மாவுக்கு? அம்மா இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போகிறாங்களா? யா சொன்னாங்க ஏதோ
ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, எத்தனை மணிக்கு போகிறாங்க? ஐ டோன்ட் நோ, அதெல்லாம் இங்கே டீட்டெயிலாக சொல்லலை, பட் போகிறாங்க. சரி, ஓகே ஓகே, ஷால்வி அப்படின்னு கிட்ட வராரு. டே, வெயிட், எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் மறந்துட்டேன். என்ன ஒர்க்கு? இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். நான் என்னோடய ட்ரெஸ் இல்லை, என்னோடய ஃபைல் சர்டிஃபிகேட்லாம் வீட்டில் இருக்குது. எனக்கு அது தேவை, நான் எடுத்துக்கணும். ஓ, அப்புறம் போய்க்கலாம்டி. இப்போவா போக போகிறேன்? யா, இப்போவே போகணும். இல்லைன்னா நான் மறந்துடுவேன். உன் கூட இருந்தால் எனக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ டைம் அப்படியே ஈஸியாக ஸ்பெண்ட் ஆகிடும். அதுக்கு தான் இப்போ போய்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓ சரி, ஓகே, சீக்கிரமாக வந்துடு. சரி. அப்புறம் வேணா ஈவினிங் நீயும் வாயேன், அம்மாவை போய் மீட் பண்ணலாம். இல்லை, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஃபைன் டேவை பார்த்து நம்ம எல்லோரும் மீட் பண்ண போகலாம். இதே தான் சொல்கிற, பார்க்கலாம் அந்த ஃபைன் டே எப்போ வருதுன்னு. சரி, அப்போது நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹரிபரியாக பேக்லாம் எடுத்துக்கிறீங்க. ஓகே, காம் டவுன். எது இப்படி பறக்கிற நீ? டைம் ஆயிடுச்சு, அதான். சரி, ஓகே, பார்த்து சேஃபாக போ. நான் வேணா வந்து ட்ராப் பண்ணிட்டா? இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேக்லாம் எடுத்துகிட்டு வெளில போகும்போது ஒரு நிமிஷம் டேய், என்னாச்சு? ஐ லவ் யூ டூ. பார்த்து சேஃபாக போ, ஓகேவா? நீ வரும்போது வீட்டில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு, ஓகே? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு குடுன்னு கீழே ஓடுறீங்க. டாக்ஸி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்பா, என்ன பண்ணுறீங்க? ஓ ஹனி, வந்துட்டியா? ரெமிக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது? அப்பா, ஷீ இஸ் ஆல் ரைட். சரிடா சொல்லும், நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. ஏதாவது சாப்பிட்டியா? வா சாப்பிட்லாம், வா. இல்லைப்பா, இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போகிறீங்களா? இன்னைக்கு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், ரெஸ்டாரண்ட். ஓ சரிப்பா அப்படின்னு மாடிக்கு போகிறீங்க. போயிட்டு ரூம் அப்படியே லாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்கீங்க. தென் அகைன் வெளியில் வந்துட்டு ஸோ ஒரு ஆயில் பாட்டில் எடுத்துகிட்டு ஸோ ஸ்டெப்ஸில் வந்து கீழே அப்படியே ஊற்றி விட்டுடுறீங்க. அகெயின் ரூமுக்கு போயிட்டு அந்த பாட்டில் அப்படி ரூமில் விசிறி அடிச்சுட்டு அகெயின் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு, அப்பா கூப்பிட்டிங்களா அப்படின்னு ஸ்டெப்ஸ்லேருந்து குடுன்னு கீழே இறங்கி ஓடி வரீங்க. இல்லை செல்லம், நான் ஒன்றும் கூப்பிடலே. இல்லை, நீங்கள் தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தப்பு ஓடி வந்து அந்த ஆயில் அப்படி கால் வச்சு ஸ்லிப்பாகி விழுந்துடுறீங்க கீழே. ஸோ ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே ரோல் ஆகிட்டு வந்து கீழே விழுந்ததும் உங்கள் தலையில் செம்மையாக அடிபட்டுருச்சு. வயன் சொல்ல, என்னாச்சு உனக்கு? பார்த்து வர வேண்டியது தானே. ஐயோ, என் தங்கத்துக்கு இவ்வளோ ரத்தம் போகுது. அஜுமா, இங்கே வா. யார் இங்கே ஆயில் ஊற்றுனது? என்னதான் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? பார்க்க மாட்டிங்களா? இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான் போல. வயன், அது எப்படி சின்ன அடின்னு நீ சொல்லுவேன்? செல்லம், இவ்வளோ ரத்த போது, ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லைப்பா, ஹாஸ்பிட்டல் வேண்டாம், நீங்கள் என் கூடவே இருங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குது. செல்லம், ஹாஸ்பிட்டல் போகலாம்ப்பா. இல்லைப்பா, நீங்கள் அஜுமா இவ்வளோ பேசிகிட்ருக்க, க்ளீன் பண்ணாமல் அப்படி நின்று பார்த்துட்ருக்க. உங்களெல்லாம் ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்கணும். சாரி ஐயா, தெரியாமல் கவனிக்கலை போல். இல்லைப்பா, அவங்கள திட்டாதீங்க, நான் வந்து ஏதோ பார்க்காம வந்துட்டேன் போல். ஐயோ இருணும், நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவங்களும் வந்ததும் ஒரு சின்ன அடி தான், கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவே ஹக் பண்ணிக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன ஹனிமா, நீ பார்த்து வர மாட்டியா? பாரு, பொண்ணுக்கு தானே இவ்வளோ அடி, அப்பாவுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? உனக்கு அடிபட்டது எனக்கு வலிக்குது, நீ அப்படியே கூலாக இருக்க. சில்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் வலிக்கலை, நீங்கள் கூட இருந்தாவே போதும், எனக்கு என் வலியெல்லாம் பறந்து போயிடும்.
இப்படி அடிபட்டு சிரிக்கிற அவளை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். விடுங்க, சரி வா நீ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் தூங்குறீங்க. அப்பா எங்கேயும் போகாதீங்கப்பா, என் கூட வேறுங்கப்பா. நான் எங்கேயும் போகல. நீங்கள் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போவேன்னு சொன்னீங்களே, அங்கேயும் போகாதீங்கப்பா, என் கூட வேறுங்கப்பா. செல்லும் நான் எங்கேயும் போகல. ஹனிமா நான் உன் கூடவே இருப்பேன் சரியா? நான் வீட்டில் தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது சரி நீ ஃபஸ்ட்டு தூங்கு ஓகே? தூங்கி ஏஞ்சதோ அப்பான்னு கூப்பிட்டு நான் வந்துடுவேன் ஓகே? இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல. இன்றைக்கி நான் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டேன். தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவர் போயிட்டாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. ஐஸில் வந்து அவ்வளோ டயர்ஸ் வருது. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ ஃபியூ ஹவர்ஸ் நல்லா தூங்கி ஏஞ்சதும் ஃபோனை பார்க்குறீங்க. டீ கால் பண்ணியிருக்காரு. இவன் வேறு கால் பண்ணியிருக்கானே, என்ன சொல்கிறது? அங்கே நீங்கள் கால் பண்ணி ஓய் என்ன கால் எடுக்கல நீ? தூங்கிட்டேன். ஓ சரி மேடம் எப்போ வரீங்க? அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன் சரியா? இன்னும் கிளம்பல. நான் கிளம்பிட்டதும் உனக்கு கால் பண்ணுறேன். சரி சொல்லும். சேஃபாக வந்துடு அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே கீழே குடுகுன்னு ஓடுறீங்க. அப்பா இருக்கீங்களா இல்லையா? அப்பா ஹனி இங்கே தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல. என்னாச்சு? பாப்பாவுக்கு ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாப்பா, இருக்கீங்களா? அவனுக்காக அப்பா ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், நீ வந்து குடிவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ நீங்களே போய் ஜூஸ் குடிக்கிறீங்க. ஸோ அப்படியே அப்பா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ டேவோட மெசேஜ் பார்க்குறீங்க. வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஓய் நீ வரத்துக்கு எப்படியோ லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நான் அம்மா பார்க்க போயிடுறேன். அப்புறம் நான் முன்னாடியே சொல்கிறேன், நீ வரும்போது நான் வீட்டில் இல்லைன்னு கோச்சிக்காத. அதனால தான் இந்த வாய்ஸ் நோட் போட்டுட்டு போகிறேன். நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை ஓகேவா பேபி? பாய் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுடுறீங்க. அப்படியே டேவும் ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. நைட்டும் ஆகிடுது. அப்போ நீங்கள் ஃப்ளாட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகுறீங்க. அப்போ அப்பா இருந்துட்டு ஹனி நீ எங்கெல்லாம் போகக்கூடாது, இப்போ தான் உனக்கு அடிபட்டிருக்குல்ல, இன்றைக்கி 2 நாளாவது நீ ரெஸ்ட் எடுக்கணும், நீ இங்கே தூங்கு. இல்லைப்பா போகணும் நான் அங்கே. செல்லும் டடா சொன்னா கேட்பியா மாட்டியா? நீ இங்கே தூங்கு சரியா? ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிட்றீங்க. டேக்கு வாய்ஸ் நோட் போடுறீங்க. டே நான் இன்றைக்கி ரூம் வர முடியாது, அப்பா என்னை விட மாட்டாரு. நான் என்னென்ன உனக்கு நாளைக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் ஓகே அப்படின்னு மெசேஜ் போடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டே கால் பண்ணுறாரு. சொல்லு டே. ஏன் உனக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல தெரியாதா? என்ன தான் நினச்சிட்ருக்க நீ? டே என்னாச்சு? இப்போல்லாம் நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை வாயின். எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? என்ன ஆச்சு? நான் என்னடா பண்ணேன்? என்ன இன்னைக்கு அங்கே தான் இருக்க போறியா? ஆமாம், அப்பா இங்கே இருக்க சொன்னார். நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன் நான் சரியா? நீ என்னமோ பண்ணுற, வர பிடிக்கலன்னா நீ அங்கேயே இருந்துரு. உன்னோட ஃபோர்ஸ் யாரும் லவ் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணல. டே அப்படி பேசாத டே, என்கிட்ட சண்டை போடாதடா. நான் இப்போ சண்டைலாம் போடலையே, ஜஸ்ட் நார்மலாக தானே பேசினேன். சரி சாரி, நாளைக்கு வந்துடுறேன். எமர்ஜென்சி வீட்டில், அதுதான் வர முடியல. என்ன எமர்ஜென்சி? என்கிட்ட அது கூட சொல்ல மாட்டியா நீ? என்னவோ முக்கியமான விஷயம் நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்கிற, இப்போ சொன்னால் என்ன ஆக போகுது உனக்கு? சைலண்ட்டாக இருக்கீங்க எதுவுமே பேசாமல். ஓகே ஓகே சாரி, கத்தி கத்தி பேசுறது, ஐம் சாரி. பரவாயில்ல, நல்லா சவுண்டாக பேசலாமே. நான் தான் சாரி கேட்டேன்ல. சாரி கேட்கணுன்னு நான் நினைக்கல. சரி ஓகே, நாளைக்கு வந்துரு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி ஓகே, நல்லா தூங்கு. சரியா? நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ளாட் போகிறீங்க. பார்த்தாட்ட இன்னுமே தூங்கிட்டுருக்காரு.
நீங்கள் அப்படியே தயங்கிட்டு உள்ளே போகிறீங்க பெட்ரூம்குள்ளே. இவன்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது நான்? நான் இருக்கிற கோலத்தை பார்த்தானா என்ன ஆச்சு எப்படி ஆச்சு நோண்டி கொஷின் கேட்பான். டேய் என்னம்மா தூங்கிட்டு இருக்கா? எவ்வளோ நேரம்? நீ ஆஃபீஸ் போகலையா? அவங்க வாய்ஸ் கேட்டதும் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி பெட் மேலே அப்படியே படுக்க வைக்கிறாரு, உங்கள் மேலே ஏறி உட்காராரு. ஐ மிஸ் யூ. பா வலிக்குது அப்படின்னு அழுகுறீங்க. ஓய் வாட் ஹேப்பன்? என்னடி ஆச்சு? என்னது தலையில் கட்டு போட்டுட்டு வந்து நிற்கிற? ஒன்றும் இல்லை. ஏய் என்ன ஆச்சு? இப்போ சொல்ல போறியா இல்லையா? அடித்தானோ உங்கள் அப்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இரு முதல்ல என் மேலேருந்து எந்திரி. ஓகே என்ன ஆச்சு? எப்படி இந்த அடிபட்டுச்சு உனக்கு? ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னியே, என்ன ஆச்சு சொல்லு என்கிட்ட மரியாதையா. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு. ஒன்றும் ஆகலை. அப்புறம் அடி எப்படி பட்டுச்சு? மாடியிலேருந்து விழுந்துட்டேன். மாடியிலேருந்தா எப்படி? மீன் மாடியில் இருந்துன்னா ஸ்டெப்ஸ்லேருந்து கால் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். எவ்வளோ கேஷுவலாக சொல்கிற. நான் இங்கே எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது உள்ள அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸை எடுத்து அவரோட ஹார்ட் கிட்ட வைக்கிறாரு. கேட்குதா? எப்படி எப்படி துடிக்குது பாரு. எப்படி விழுந்த மக்கு? நான் மக்கு தான். ஆமாம். கண் என்ன அப்படி பின்னாடி வச்சுட்டு நடந்தியா? இல்லையே, உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன். உன்னை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே நடந்து வந்தேன்னா கால் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். உண்மையாகவே வா, இல்லை போய் சொல்கிறேன் என்கிட்ட. சத்தியமா கால் ஸ்லிப்பாகி தான் விழுந்தேன். அதுவும் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். மென்டல் ஹாஸ்பிட்டலாவது போனியா? டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன அடின்னு தான் சொன்னாங்க. இதை பார்த்தா சின்ன அடி மாதிரி தெரியலையே. உங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? நீ விழும்போது அப்படியே வாய் பொழுந்து பார்த்துட்டு இருந்தானா? அப்படிலாம் இல்லையே. நான் விழுந்ததும் ஹனிமான்னு ஓடி வந்து என்னை தூக்குனார். சீரியஸ்லி அவர் ரொம்ப பயந்துட்டார். நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருக்கணும். என்ன பண்ணியிருந்திருப்ப? ஒன்றும் பண்ணியிருந்துட மாட்டேன். ஏய் ஷூ, சரி வலிக்குதா இல்லையா இப்போ உனக்கு? எவ்வளோ ஒன்றும் வலிக்கல, லைட்டாக. நான் வேறு உனக்கு இப்படி அடிபட்டிருக்குன்னு தெரியாமல் உன்னை தூக்கி ஸ்மேக்கெலாம் போட்டேன் வேறு. அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. வலிக்குதா ரொம்ப? இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்க? என்ன பண்ண நேற்று நைட்டு ஃபுல்லாக? நான் போனதும் எவ்வளையாவது கூட்டிகிட்டு வந்துட்டியா? ஆமாம், கூட்டிகிட்டு வந்து பஜனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏய் சத்தியமா? ஏய் அப்படிலாம் இல்லடி. நீ வரல. சரி மறுபடியும் அம்மா பார்க்கவே போயிட்டேன். கொஞ்ச நேரம் அம்மா கூட பேசிக்கிட்டு அவன் உங்கள் அம்மா இங்கே வெளியில் போகிறேன்னு சொன்னாங்களே, போனாங்களா? இல்லை மீட்டிங். நான் தான் சொன்னேன் நேற்று உங்ககிட்ட மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சுன்னு. அம்மாவில் மறந்துட்டேன். அதான் மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓ அப்புறம் என்ன? அப்புறம் சொல்லவே இல்லை. என்னது அப்படின்னு லைட்டாக ரொமான்டிக்காக சிரிச்சுக்கிட்டே உங்களே பார்க்குறாரு. என்ன விஷயம்? நீ சொல்லவே இல்லை. அதுவா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபேஸை பிடிச்சி இது தானா? ஆமாம், நீ இன்னைக்கு சொல்லவே இல்லை. நான் தான் ஞாபகப்படுத்தணுமா உனக்கு? அப்படிலாம் இல்லை அப்படின்னு டே மேலே ஏறி உட்காடுறீங்க. ஸோ அவர் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு ஐ லவ் யூ டூ. அப்புறம் என்ன? அப்புறம் சிப்போ இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம். உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை நல்லா பார்த்துக்கணும். அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா? நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ மேடம்க்கு ஹே ஷட் அப். அது உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணுவேன்னு தெரியும்ல? எனக்கும் தெரியும் எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணுவேன்னு. பட் இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி பார்க்கவே டயர்டாக தோணுது. இன்றைக்கி நான் நல்லா பார்த்துப்பேன். வா
அப்படின்னு உங்களை படுக்க வைக்கிறாரு. அப்படி உங்களுக்கு ஹெட்டை நல்லா ஸ்மூத்தன் பண்ணி விட்டுறாரு. ஸோ நீங்களும் லைட்டாக ஐஸ் உங்களுக்கு ஸ்லீப்பியாக ஃபீல் ஆகுது. டேய், என்னை விட்டு மட்டும் போக மாட்டல. எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்க? சும்மா சும்மா இல்லை, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. உனக்கு இந்த மாதிரிலாம் கேட்கணும்னு தோணும் அப்படின்னு இப்போ பிடிச்சி கிள்றாரு. என்ன சொல்லு. போக மாட்டேன். எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் போக மாட்டேன்ல. போக மாட்டேன்டி, மென்டல். போக மாட்டேன், நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு 2-3 days மூவ் ஆகுது. அப்போ டே வந்துட்டு அம்மா உன்னை மீட் பண்ணணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்கடி. ஆக்சுவலாக அவங்க பர்த்டே வேறு நாளைக்கு. ப்ளீஸ் ஒன்றே ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாட்? இதெல்லாம் யாராவது கிஃப்டாக கொடுப்பாங்களா? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அது கூட நீ. இல்லை பேபி, அவங்களுக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி? என்ன அவங்க பார்த்ததே இல்லையே, என்ன அப்படி பிடிக்கும்? நான் தான் சொல்லுவேனே, நான் கூட இருக்கும்போது மோஸ்ட்லி உன்னை பற்றி மட்டும்தான் பேசுவேன். அவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, நான் அவளை பார்த்தே ஆகணும், அவளை ஒரு வாட்டியாவது மீட் பண்ணி ஆகணும். யார் அவள் என்னை விட உன்னை இவ்வளோ அளவுக்கு இந்த அளவுக்கு லவ் பண்ணுற பொண்ணை நான் பார்த்தே ஆகணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை விட பெட்டரான கிஃப்ட் எனக்கு எதுவுமே தோணலை. நீ தான். நோட்டி, எனக்கு இப்போ வேணான்னு தோணுது. இன்னொரு நாள் வந்து மீட் பண்ணலாமே. இதை விட பெட்டரான கிஃப்ட்டை நீ கூட. ப்ளீஸ் பேபி, எனக்காக இது மட்டும் பண்ணுடி. என் ஜல்லோம்ல, டே ஜல்லோம்ல, என் ஹனி பாப்பால, ப்ளீஸ். சரி, ஓகே, நான் வரேன். ரியலி வருவேல? கண்டிப்பாக கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றாவே போகலாம். சரி, ஓகே, சொல்லும். போதும் போதும். டே, ஆக்சுவலாக அப்பா இன்றைக்கி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நைட்டு இன்றைக்கி என்னை அங்கே தூங்க சொன்னார். நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன். நாளைக்கு 2 பேரும் ஒன்றா இங்கேருந்து போகலாம். சூப்பர். ஏன்டி இப்படி பண்ணுறோம் உங்கள் அப்பா? செல்லோம்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, நான் வந்து ஒன்று ட்ராப் பண்ணுறேன். ட்ராப்பா? சரி, ஓகேவா? 2 பேரும் காரில் போயிட்டே இருக்கீங்க. டே உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. தம்பி, கொஞ்சம் ரோட்டை பார்த்து கூட வண்டியை ஓட்டலாமே, ஏன் என்னையே பார்த்துட்ருக்கீங்க? தம்பியா? ஏய் ப்ளீஸ் கேர்ள், என்னை தம்பின்னு மட்டும் கூப்பிடாதடி. எதுக்கு அப்படி கூப்பிட்டுட்ருக்க? சாரி. சரி, கூப்பிட மாட்டேன். அண்ணான்னு கூப்பிட்டுட்டா அப்படிங்க. நீ என்ன டயம் அவனே கூப்பிடு, இல்லை டெய்னி கூப்பிடுவே, அதே மாதிரி டெய்னி கூப்பிடு. ஏன் அப்படி கூப்பிட்டா என்ன ஆகுது? தெரிலடி, நீ அப்படி கூப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இன்னொரு வாட்டி அப்படி கூப்பிட்டா கடைச்சி வச்சுருவேன், பார்த்துக்கோ அப்படின்னு உங்கள் லிப்பை அப்படி பிடிச்சிட்டு டயம் போட்டு ரோட்டை பார்த்து ஓட்டு. சரி, ஓகே. சரி, உன் வீட்டுக்கு தானே வரேன், அப்படி உங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு போகட்டா? ஏன்? வேண்டாம். அவருக்கு நம்ம லவ் மேட்டர் தெரியாதுல்ல. எனக்கு ஒரு நாள் தெரியுதானே போகுது, இன்றைக்கி தெரியட்டும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய், அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடி. உங்கள் அப்பாவை நான் பார்த்தது கூட இல்லை, இன்றைக்காவது பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் எப்போ லவ் மேட்டர் சொல்கிறேனோ நீ அப்போ பார்த்தா போதும். ஏய், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, சொல்கிறது மட்டும் செய். உங்கள் வீடு வந்துடுச்சு, போதும், இங்கே நிப்பாட்டு. நான் இப்படி இறங்கி போய்ட்றேன். இப்படி சிடு பேசிகிட்ருக்க? சரி, ஓகே, சாஃப்டாக பேசுகிறேன். பாய். சரி, ஓகே, பாய். நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக வந்துடணும், வீட்டுக்கு வந்துடுவான். வந்துடுறேன். அதுக்குன்னு நாளைக்கு மார்னிங்கே என்னால் வர முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஈவினிங்குள்ளேயாவது வந்துடுறேன். ஏய், நான் இப்போ பேச்சு மாற்றிட்டுருக்க, டென்ஷன் படுத்தாத வாயின். என்ன? இல்லை பேபி, ஆஃப்டர்நூன் போல் வந்துடுவேன், சரியா? வாயன் வரலன்னு வச்சுக்கோ,
அவளே என் பனிஷ்மெண்ட் தெரியும்ல? தெரியும் தெரியும், வந்துடுறேன் சரியா? நீ பார்த்து வீட்டுக்கு போ. பாய். பாய். லவ் யூ. லவ் யூ டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ டேவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே காலையிலேருந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க. நீங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஹனி பாப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை அஞ்சுமா. அது அப்பா கிளம்பிட்டாரா? இல்லைம்மா, ரெடி ஆகிட்ருக்காரு. அப்படியா? ஸோ கொடுக்கணும் ஓடி போய் அவர் ரூமில், அப்பா வெளியில் கிளம்பிட்டீங்களா? நீ என்னாச்சு, வரையா என் கூட? இல்லை நான் எங்கேயும் வரல, சும்மா தான் கேட்டேன். ஓ, கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, அதனால் வெளியில் போகிறேன். மீட்டிங்கா? சரிப்பா, எப்போ வருவீங்க? நைட் ஆகிடுமா? என்ன ஒரு 11:30 ஆகிடும் ரிட்டன் ஆக. நீ எப்படி இங்கே இருக்க போறியா இல்லை ஃப்ளாட் போக போறியா? இல்லைப்பா, இங்கே இருந்துட்டு அப்புறமா ஃப்ளாட் போகிறேன். அப்படியா? சரி ஓகே, அப்பா கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன், நீ பார்த்து சேஃபாகிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. ஸோ கிச்சனில், ஹனி பாப்பா நீங்கள் கேட்ட ஹாட் வாட்டர் போட்டுட்டேன். என்ன லெமன் டீ போட்டுட்டா இல்லை பிளாக் டீ போட்டுட்டா? அது நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறீங்க. ஸோ அந்த ஹாட் வாட்டர் செம்மையாக கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதே குறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஹனிமா, இதில் க்ரீன் டீ பவுடர் இருக்குது, இதில் பிளாக் டீ பவுடர் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாச்சுமா, நீங்கள் போங்க, அப்பா கூப்பிட்டாரு உங்களை. அப்படியா? சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சடனாக அதை அப்படியே எடுத்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே ஊற்றிக்கிறீங்க. அப்பா அப்பா தண்ணி ஊற்றிக்கிச்சு, யாராவது வாங்க. சாஜுமாவும் அப்பாவும் ஓடி வராங்க. என்னாச்சு ஹனி, என்னாச்சு? ஹனி செல்லம், ஓ மை காட், எப்படி சுடு தண்ணி கையில் ஊற்றிக்கிட்ட? அப்பா டேப் போடலான்னு தண்ணி எடுத்தேன், கை ஸ்லிப்பாக என் கையில் ஊற்றிக்கிச்சு, சுடுது, எதுப்பா? அஜுமா என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை எதுக்கு இங்கே வேலைக்கு சேர்த்தேன்? டீ நீ போட்டு தராமல் என் செல்லத்தை அவளே போட்டுக்க போயிருக்க, எதுக்கு நீங்கள் இருக்க? இல்லை ஐயா, அம்மா தான் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லைப்பா, நானே டீ போடலான்னு தான் வந்தேன், கை ஸ்லிப்பாகி தண்ணி கையில் ஊற்றிக்கிச்சு, எதுப்பா என்னால் முடியல, எனக்கு கை எரியுது. ஒரு நிமிஷம் இங்கே வா இங்கே வா அப்படின்னு சில் வாட்டர் அப்படியே கையில் ஊற்றுறாரு. இப்போ ஓகே? என்னால் முடியல, அப்போ வலிக்குது, எரியுதுப்பா, ரொம்ப பேர்ன் ஆகுற மாதிரி இருக்கு கை. செல்லோ, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? உன்னை எதுக்கு இந்த வேலையில் உன்னை பார்க்க சொன்னது? நீ வா அப்படின்னு வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாரு. ஸோ நல்லா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு வந்து கையில் வைக்கிறாங்க, ஆயில்மெண்ட்லாம் போடுறாங்க. அப்போ எரியுதுப்பா, என்னால் முடியல. செல்லம், அடி ஒன்றும் இல்லை, நான் கூட தானே இருக்கேன், அப்பா என் கூடவே இருங்கப்பா அப்படின்னு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. சரி வா, நீ வா ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை வேண்டாம், நான் இங்கே படுக்கிறேன் அப்படின்னு சோஃபா மேலே படுத்துக்கிறீங்க. அவங்க அப்பாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி அவர் மேலேயே. செல்லும், சரி தூங்கு தூங்கு, அப்பா என் கூடவே இருங்கப்பா, எங்கேயே போகல ஹனிமா, நீ தூங்கு, அப்பா இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐஸ் அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. தூங்கவே இல்லை நீங்கள் ரொம்ப நேரம். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, தூங்காமல் அப்படியே இருக்கீங்க. ஹனி தூங்கு, தூங்கினா தான் உனக்கு பெயின் தெரியாது. இல்லைப்பா, ஒரு எரியுது எனக்கு, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நீ தூங்கினா தான் உனக்கு எரிச்சல் தெரியாது, அது பேர்னும் ஆகாது, நீ ஐஸை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு உங்களை கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வைக்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் அதை எதுவுமே அட்டன் பண்ணல. ஸோ நீங்களுமே அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கிட்டீங்க. ஸோ டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் அப்பாவை காணும். ரூம் ஃபுல்லாக தேடுறீங்க, வீடும் தேடுறீங்க, ஆளை காணும். அஜுமா, அப்பா எங்கே போனார்? அப்பா ஏதோ மீட்டிங் போயிருக்காருமா, உங்களை தூங்க சொன்னார், அப்புறம் என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? கிளம்பிட்டாரா? எப்போ கிளம்பினாரு?
இப்போ தான் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி. ½ அன் ஹவருக்கு முன்னாடியா? ஏன் கிளம்புனாரு? எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? அதுதான் அவங்கக்கிட்ட மீட்டிங்குன்னு சொன்னாரேம்மா, அங்கே தான். அப்படியா? ஸோ உங்கள் ஹேண்ட்ஸை பார்க்குறீங்க, அது நல்லா பாப்பாக பால் மாதிரி ஆயிடுச்சு. ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோல நல்லா கொப்பளம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. கால் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் அகைன் கால் பண்ணி, எங்கே இருக்க டைம்? வீட்டில் தான் இருக்கேன் பேபி, நீ எப்போ வருவ? உனக்காக தான் வெயிட்டிங். இதோ நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட் போயிடுறீங்க. வந்துட்டியா? வா கிளம்பலாமா? உனக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், நீ இதை போட்டுக்கோ. சரி ஓகே அப்படின்னு உள்ளே வரீங்க. ஒரு நிமிஷம், என்னாச்சு கைக்கு? அது கையில் என்னடி இது? கம்மி, லெட் மீ see it. My God, வயன், வாட் இஸ் திஸ்? என்ன ஆச்சு? கை என்ன இப்படி வீங்கி போயிருக்கு? அப்படியே ரெட்டாக இருக்கும் வயன். என்னடி பண்ணிட்டு வந்தோம் உங்கள் வீட்டில்? அது ஹாட் வாட்டரில் கை மேலே ஊற்றிக்கிச்சா? எப்படி? நான் தான் டீ போடுறேன்னு கை ஸ்லிப் ஆகிடுச்சு. கேஷுவலாக சொல்கிற? ஏய், ஆர் யூ ஆல் ரைட்? நான் நல்லா தான் இருக்கேன். வா கிளம்பலாம், வா. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். வெயிட் செல்லும், ஆர் யூ ஆல் ரைட்? நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். உனக்கு எரியலையா கை? எனக்கு வலிக்குதுடி, நீ கேஷுவலாக இருக்க வாயின். எனக்கு ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான் அது. இது பாரு, தலையில் பேண்டேஜ் போட்டிருக்க, கையில் இந்த மாதிரி பேர்ன் பண்ணிகிட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் இல்லை பேபி, ஐம் ஆல் ரைட். வா கிளம்பலாம். நீ வரத்துக்கு ஓகே தானே? உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? எனக்கு என்னமோ வேணான்னு தோணுதுன்னா அப்போ நான் எங்கே இருக்கட்டா? நீ வேணா போயிட்டு வரியா? நான் எப்படி உனக்கு இப்படி தனியாக விட்டுட்டு எனக்கு மனசு வரல வாயன். ஹே, இட்ஸ் யுவர் மாமாஸ் பர்த்டே, நீ போய் ஆகணும்ல. ஆமாம், ஆனால் உன்னை எப்படி நான் அப்படி விட்டுட்டு போகிறது? எனக்கு வலிக்குது வாயன். சில் பேபி, நீ போயிட்டு வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆர் யூ ஷோர்? இந்த ஒரு சிச்சுவேஷனில் உன்னை விட்டுட்டு போகலாமா? இல்லை வேண்டாம், எனக்கு வேண்டான்னு தோணுது. நீ போ, இட்ஸ் யுவர் மாம்ஸ் பர்த்டே, நீ கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ உன் மாமுக்கு கால் பண்ணி எனக்கு கூட நான் பர்த்டே விஷஸ் ஃபோன்லேயே சொல்கிறேன், ஓகே? அப்படியா? சரி இரு அப்படின்னு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ பேக்ரவுண்டில் டிஜே மியூசிக் அவ்வளோ சவுண்டாக கேட்குது. அம்மா கேட்குதா? மாம், ஆர் யூ தேர்? டேயும் கேட்குது, என்ன விஷயம் சொல்லு, நீ எப்போ வரப்போகிற? அம்மா வயனுக்கிட்ட ஏதோ பேசணுமா, பேசு. வயனா? சரி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி தாங்கிக்கிட்டே ஃபோன் வாங்கிக்கிறீங்க. வயன் பேசு. ஹலோ, ஹாப்பி பர்த்டே. டக்குன்னு ஒரு நிமிஷம் ஃபோன் பொடி, அப்பாவுக்கு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வாஷ்ரூம் வந்துடுறீங்க. ஓய், என்ன அம்மா கேட்குதா இல்லையா உனக்கு? டே சாரிடா, இங்கே ஒரே மியூசிக் ரொம்ப சவுண்டாக இருக்குது, அதனால எனக்கு எதுவுமே கேட்கல. ஓகே, வாயினுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிவிடு, ஓகே? எப்படி இங்கே வர தானே போகிறீங்க, பார்த்துக்கலாம். இல்லைம்மா, வயனால் வர முடியாது, அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதை சொன்னல. ஓ சரி, ஓகே, அவள் ஸ்டெயின் ஆகிக்க வேண்டாம், அவள் அங்கேயே இருக்கட்டும். நீ பார்த்துக்கோ. நானும் வர வேண்டாமா? இல்லைடா, நீ அவளை பார்த்துக்கோ, சரியா? நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. டேக்கு மனசே வரலை. சாரிம்மா. சரி, நீங்கள் வாஷ்ரூமில் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க. அப்பா எங்கே இருக்கீங்க? ஹனி, சலோ ஏஞ்சிட்டியா நீ?
அஜுமா சொன்னாங்க, சாரி உன்னை அப்படியே விட்டுட்டு வந்ததுக்கு. இட்ஸ் ஓகேப்பா. சரி, எனக்கு ஒன்றுமே கேட்கல, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது போல். சரி ஓகே நீ ரெஸ்டட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே காதுலேயே வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஐஸில் வந்து டீர்ஸாக வருது. ஸோ வெளியில் டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒயன் என்னாச்சு, உள்ளே என்னடி பண்ணிகிட்ருக்க? ஸோ உங்கள் டீர்ஸ்லாம் வைப் பண்ணிக்கிட்டு, என்ன உள்ள என்ன பண்ணிகிட்டு இருந்த? அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், ஒரு முக்கியமான விஷயம், அதுதான். வெளியில் உன் வாய்ஸ் கேட்கக்கூடாதுல்ல, அதுதான் வாஷ்ரூமில் வந்து பேசினேன். அப்படியா, சரி ஓகேவா. நீ கிளம்பல? இல்லை வேணான்னு தோணுது உன் கூடவே இருக்க. நோ பேபி, நீ போ, இப்படிலாம் பண்ணாத, அப்புறம் எனக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகும். இது உன் அம்மாவோட பர்த்டே, நீ அவங்க கூட இருக்கணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஷர்ட் பட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேற ஒரு ஷர்ட்டை வியர் பண்ணி விட்டுறீங்க. பேபி நோ, வேணாம் சொல்லும். இங்கே பாரு, நீ போகணும் சரியா, கண்டிப்பாக நீ அங்கே போகணும் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி விடுறீங்க. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வரீங்க. ஸோ அவருமே சரி ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் கிச்சன் வந்துட்டு ஸோ நைஃப் இருக்கும்ல, ஸோ அதையும் ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஐம் சாரி டயம், நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த நைஃபை கையில் எடுத்துகிட்டு அது மேலே டிப்பில் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதையே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் கையில் ஃபுல்லாக அந்த பாப்பாக வந்திருக்கோம்ல, அந்த நைஃப் டிப்பை வச்சு அந்த பபிள்ஸ் அப்படியே உடச்சி விடுறீங்க. ஸோ அப்படியே அது உடஞ்சதும் தண்ணி ஊற்றுது உங்கள் ஹேண்ட்ஸ்லேருந்து, அவ்வளோ எரியுது உங்களுக்கு. டேயோங் எங்கே இருக்கு, இங்கே வா, எரியுதுடா, இங்கே இருக்க, சீக்கிரமா வா. வயன் என்னாச்சு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. என்னடி ஆச்சு? இங்கே கையில் இருக்க அந்த பபிள்ஸ் உடஞ்சிருச்சு, எனக்கு எரியுது டேயோங். ஐயோ பார்த்து இருக்க மாட்டியா வயன், உன்னை யார் இப்போ டீ போட சொன்னது? நான் கேட்டேன்னா ஒன்று, இதுக்கிட்ட இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கா? ஜோ இப்போ பாரு, ஃபேஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு, கையும் ரெட் ஆகிடுச்சு, ஆளுகாத அப்படின்னு ஃபேஸ் ஹோல்ட் பண்ணி டேஸில் வைப் பண்ணி விட்டுறாரு. எரியுதா ரொம்ப, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை வேண்டாம், கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. அவரும் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு, சின்ன அடி தானே, இது ஒன்றும் ஆக்காது, சரியாயிடும். அடி வாங்குவேன் நீ, நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருப்பேன். ஏய் வேண்டாம், நீ கிளம்புடையும், அதான் சொல்கிறேன்ல, ஷட்டப் அப்படின்னு ஃபிங்கர் எடுத்து உங்கள் லிப் மேலே வச்சு எதுவும் பேசக்கூடாது. டேயும் கிளம்புன்னு சொல்கிறல்ல. ஏய் நான் உன் கூட தான் இருப்பேன், இன்னைக்கு நீ என் கூட தான் இருக்கணும் ஓகே? பர்த்டே பார்ட்டிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அம்மாக்கிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மாலாம் பெருசாக எடுத்துக்க கூட மாட்டாங்க. ஆக்சுவலாக அம்மாக்கிட்ட இந்த மாதிரி உனக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னப்போவே வாங்கி கூடவே. சரி அதெல்லாம் விடு, அப்போ நீ போகலையா? போகலை. எனக்காகவா? உனக்காக தான் போகலை. உன்னை இப்படி விட்டுட்டு நான் எப்படி போகிறது? எனக்கு ஃபஸ்ட் டைம் மனசு வரலை, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணதால தான் நான் ரெடி ஆனேன். பட் இப்போது நீ என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் நோ, நோ மீன்ஸ் நோ. செல்லோ டேவோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு டேவோட லேப் மேலே உட்காந்துக்கிட்டு, கையடி பார்த்து, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் கூட இருந்தால் எனக்கு இந்த வலியெல்லாம் ஒரு வலியாகவே தெரியாது, நல்லா பேச கற்றுக்கிட்ட போல். லவ் யூ டயம், என் கூடவே இரு. நான் இப்போ எங்கே போயிட்டேன், என் கூட தானே இருக்கேன். ஃப்யூச்சரில் சொல்கிறேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஃபுல்லாக கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே கிஸ் மலையாகவே பொழிஞ்சிட்டு அப்படியே டேஸும் மூவ் ஆகுது.
அப்படியே வண்டி போல் வாய்னோட்ட அங்கே ஒரு டார்க்கான இன்டிமேசி போயிட்டுருக்கு. லைக் லாஸ்ட்டாக டைம் நல்லா மேக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது எவ்வளோ நாளைக்கு தானே நானும் இப்படி டெரரிஸ்ட் மாதிரியே வாழ்ந்துட்டுருக்குது. போதும் போதும், இதோட முடிச்சுக்கலாம். நீ பாடி வந்து ஓகே லாஸ்ட் ஓகே லாஸ்ட் டி. சரி ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. ஓகே ஆர் யூ ஆல்ரைட்? ஆல்ரைட். சரி இப்போ சொல்லு, என்ன சொல்லிகிட்டு இருந்த? அதான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எப்படி டெரரிஸ்ட் மாதிரி வாழ்ந்துட்டுருக்குது? எப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கிறது? தம்பி ஹலோ, இங்கே பாரு, தம்பி கிம்பிலாம் வேண்டாம். டேய் நீயும் நானும் லிவிங்கில் தானே இருந்துகிட்ருக்கோம். இதுவே ஒரு டெரரிஸ்ட் மாதிரி தானே, மறைஞ்சி வாழ்கிற மாதிரி தானே அர்த்தம். அதான் வேணான்னு சொல்கிறது. எனக்கு உன் கூடவே இருக்கணும். இப்படிலாம் கிடையாது. ஹாப்பியாக இப்போ என்ன ஹாப்பியாக இல்லையா? ஹாப்பினா நான் அதை மீன் பண்ணல. இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்கேன். பட் 2 பேர் பேரண்ட்ஸோட நல்லா ஹாப்பியாக அந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும். என்ன சொல்லுடி, பதில் சொல்லு. போடா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு உங்க கூட இப்படியே இருக்கணும். எனக்கு பேரண்ட்ஸ்லாம் யாரும் வேண்டாம், நீ மட்டும் போதும். அது எப்படி எல்லோரும் இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல. இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் வேணும். உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணும் இல்லையா? எனக்கும் நீ மட்டும் வேணும், ஆனால் அம்மாவும் வேணும் எனக்கு. ஆனால் எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு நீ மட்டும்தானே வேணும்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கு செகண்ட் ஆப்ஷன் ஒருத்தவங்க இருக்காங்களே. உனக்கு தான் அப்பா இருக்காங்க. அப்பா வேணுமா உனக்கு? வேண்டாம், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். அப்போல்லாம் பேசாதடி. எல்லோரும் எல்லாருக்கும் முக்கியம்தான். அம்மா எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்கம்மா, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு ஒரு நல்ல லைஃப் நான் தான் தேடி கொடுக்கணும். அவங்களுக்கு அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா ஓகே. நீ தான் எனக்கு எல்லாமே. ஓகே, கொஞ்ச நேரம் அவரே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே எனக்கு. உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு நீ தான் எல்லாமே. நான் உன் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன். எனக்கும் அப்படி தான் வாயன். நான் உன் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன். நான் இந்த அப்சஸ்ட்டு சொல்லலை, இது வேறு மாதிரி. சடனாக டேக்கு அம்மா கிட்டேருந்து கால் வருது. அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு 100 ஆயுசு இல்லை. நான் என்னன்னு பேசிட்டு வரேன். இல்லை இப்போ வேண்டாம், கொஞ்ச நேரம் கழித்து பேசு. என்னாச்சு? நீ தான் என் கூட பேசிகிட்ருக்கல்ல, இப்போ என் கூட பேசு, அப்புறம் அம்மா கிட்ட பேசிக்கலாம். என்ன விஷயம் மட்டும் கேட்டு வந்துடுவேன் ப்ளீஸ். நோ அப்படின்ட்டு பிடிச்சி வச்சுக்கிறீங்க, அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க படுத்துக்கிட்டே. சொல்லல, இப்படிலாம் பண்ணாதடி. என்னை விட்டு போகாது, எங்கே படுத்துட்டு இரு, அப்புறம் பேசிக்கலாம், ஃபோன் கொடு அப்படின்னு வாங்கிக்கிறீங்க. வாயின் ப்ளீஸ், அப்படிலாம் பண்ணாத. என்ன விஷயம் மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன்டி. வேண்டாம், நீ அப்புறம் பேசிக்கோ அப்படின்னு பேச விடாமல் ஃபோன் எடுத்து பின்னாடி வச்சுக்கிறீங்க. ஸோ அப்படியே டேவை ஹக் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ. ஏன் நீ சொல்ல மாட்டேற கோவமா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, லவ் யூ. இங்கே என் கூடவே லைக் அப்படியே ஒரு 2 days போல் அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் நோட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி சேஞ்சாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அவருக்கு. ஸோ அப்படியே ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறாரு அவங்கள. ஸோ அங்கே போயிட்டு 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் இவங்கள பார்த்து கேட்குறாரு, என் அம்மா மேலே உனக்கு ஏதாவது கோவமா? இல்லையே, ஏன் அப்படி கேட்குற? இல்லை, மோஸ்ட்லி இந்த சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத. சொல்லு. உனக்கு அம்மா இல்லைல்ல, அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி அம்மா இல்லாத பசங்க வேறு யாராவது பசங்க அம்மா கூட க்ளோஸாக இருக்கிறது பார்த்தா பொசசிவாக ஃபீல் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா நான் அம்மா கூட பேசும்போது?
இல்லை, ஏன் அப்படி கேட்குற? இல்லை, என் அம்மாக்கிட்ட என்ன பேச விட மாட்ற. அம்மா பற்றி நான் ஏதாவது பேசினாலே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறேன், அதான் கேட்குறேன். அப்படின்னு உங்ககிட்ட வந்து உங்கள் ஐஸை பார்த்துட்டு பேசுகிறாரு. உங்களால் அவரோட ஐஸை ஃபேஸ் பண்ண முடியல? அப்படிலாம் எதுவும் இல்லையே. எனக்கு அம்மா இல்லாத ரீசனை வச்சுக்கிட்டு மற்றவங்க அவங்க அம்மா கிட்ட ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜெல்லஸ் ஆகுற டைப் நான் கிடையாது. நான் அதை ஜெல்லஸ்ன்னு மீன் பண்ணல வயன். நான் அந்த மாதிரி ஜெல்லஸ்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ என் கூட மட்டும்தான் பேசணும். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பொசசிவாக ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான். நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருக்கணும். ஓ, அவ்வளோதானா அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஐம் சாரி, நான் தப்பான இன்டென்ஷனில் உங்கள்கிட்ட கேட்கல, ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன். ஐம் சாரி பேபி. என் மேலே அவ்வளோலாம் வச்சுருக்கியா நீ? ஆமாம். அப்போது என் அம்மா என்கிட்ட பேசுகிறது உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல? இல்லை, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. சரி வா, அப்பா அம்மாவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஏஞ்சிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. என்ன இப்போ வா? ஆமாம், இப்போயே போய் மீட் பண்ணலாம் வா. இல்லை வேண்டாம். ஏன்? ஏன்னா என்ன, போய் மீட் பண்ணலாம் வாடி. ரொம்ப நாள் நீ அவங்கள பார்த்ததே இல்லைல்ல, அவங்களும் நான் பார்த்ததில்ல, வா மீட் பண்ணலாம். இது இப்படிலாம் தள்ளி போடக்கூடாது, சீக்கிரமாக நான் உன்னை மேரேஜ் பண்ணியே ஆகணும், அதனால் போகலாம் வா. இல்லை இல்லை, இப்போ வேண்டாம், இன்னொரு நாள். நான் தான் சொன்னேன்ல, இன்னொரு நாள் போகலாம். ஒரு ஃபைன் டே, இதுவே ஒரு ஃபைன் டே, ப்ளசன்ட் டே, பியூட்டிஃபுல் டே, இவ்வளோ அழகாக இருக்குது பாரு இந்த டே, இந்த டேவே போய் மீட் பண்ணலாம் வா. இல்லை வேண்டாட்டையும், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? வேண்டாம், நான் தான் சொல்கிறேன்ல வேண்டாம். என் மூடை ஸ்பாயில் பண்ணாது. நான் மூடை ஸ்பாயில் பண்ணல, நீ தான் ஸ்பாயில் பண்ணுற. வேண்டாம். நோ மீன்ஸ் நோ. இதிலே புரியுது உனக்கு என் அம்மாவை பிடிக்கல, எங்கள் 2 பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணுற, கரெக்டாக? டேயும், ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்போ வேறு என்ன பண்ண சொல்கிற? வேறு என்ன பேச சொல்கிற? என்ன நீ பிஹேவ் பண்ணுறது இப்படி தான் இருக்குது. என்கிட்ட கத்தி பேசாத டேயும், என்கிட்ட கத்தி பேசாத ப்ளீஸ். வேறு எப்படி பேச சொல்கிற? அம்மா வந்து பார்க்க மாட்டேற, அம்மாக்கிட்டேயும் என்ன பேச விட மாட்டேற, நீயும் பேச மாட்ட. என்னதான் பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வாயன்? ஜஸ்ட் டெல் மீ. எதுவுமே புரியாமல் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குடி. ரீசன்ட் டேஸாக உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே சரியில்லை. நீங்கள் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டேவா அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு. என்கிட்ட சண்டை போடாது, என்கிட்ட சண்டை போடாதடா. நீ உடனே சண்டை போட்டால் பிரிஞ்சிருவோமா? நீயா நினச்சிப்பல்ல? அப்போ நீ ரெடியாக இருக்க பிரியறதுக்கு? இல்லை இல்லை, நோ. என்கிட்ட சண்டை போடாமல் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டேயும் செல்லும்ல. நீ தான் எனக்கு சண்டை போடுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் கொடுக்குற, அப்படியே கொடுத்துட்டு நீயே சண்டை போட வேணான்னு சொல்கிற வாயன். ஐம் சாரி. ஐம் சாரி, நான் இப்படிலாம் பேச மாட்டேன். நீ உங்கள் அம்மாக்கிட்ட எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசிக்கோ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏய் சி, இப்போ அது பிரச்சனை கிடையாது. நீ அம்மா வந்து மீட் பண்ணு, ஏன்னா உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்டி. எனக்கு அதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட். எனக்கு இப்போ மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன் கூட இப்படி இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாயன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும். நீயும் நானும் ஒரு க்யூட்டான பேபி எனக்கு வேணும். ஸோ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். மேரேஜ் பண்ணாமலே நம்ம ஷட் அப் வாயன், ஸ்டூபிட் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு பிடிக்கல,
எனக்கு மேரேஜ் வேண்டாம். உன் அப்பாவுக்கு பயப்படுறியா? நான் வேணால் வந்து பேசுகிறேன்டி. இல்லை இல்லை வேண்டாம். எல்லாத்துக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல என்ன பண்ண சொல்கிற நீ? என்ன சண்டை போடாது. ஓ மை காட், எனக்கு தலை வலிக்குது வாயின். இப்படி அழுகிறத நிறுத்து ஃபஸ்ட்டு. என்ன பண்ணணும் நான்? நீயும் பேச மாட்டேன், என்னையும் வந்து பேச விட மாட்டேன், என் அம்மாவையும் பார்க்க மாட்டேன், அவங்களையும் வந்து மீட் பண்ண விட மாட்டேன். சரி வீட்டுக்கு போய் பேசலாம், வா போகலாம். நீ போ, எனக்கு மைண்ட் ஃபக்காக இருக்குது, நீ போடி. நான் எப்படி தனியாக போக? ஏன் நீ போனது இல்லையா? இதான் கேப் புக் பண்ணி உன் வீட்டுக்கு போவே, அதே மாதிரி நீ கேப் புக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகாத, உன் அப்பா வீட்டுக்கு போ. உன் வீட்டுக்கு போடி. என்ன சொல்கிற? நீ போவேன். நான் ஒரு 2 days கழிச்சு ஒன்று வந்து பார்க்குறேன். 2 days எப்படி பண்ணுற? நீ இல்லாமல்? நான் இல்லாமல் நீ இருப்ப. நீ உன் வீட்டுக்கு போய் நீ தூங்கு போ. நான் என் வீட்டுக்கு போகிறேன். அம்மாக்கிட்ட ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் அங்கே போய் நைட் ஸ்டே பண்ணிக்கிறேன். நீ உன் வீட்டுக்கு போய் தூங்கு போ. என்ன உன் வீட்டுக்கு போறியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் ஏன்டி சொல்லணும் உங்ககிட்ட? என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணுறியா? நான் என்ன சொல்லாமல் உங்ககிட்ட பண்ணியிருக்கேன்? நான் உங்ககிட்ட இது வரைக்கும் உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் ஒரு சின்ன ஒர்க் கூட பண்ண மாட்டேன். உங்கள்கிட்ட கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீ மட்டும்தான். அஃப்கோர்ஸ் எனக்கும் நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையா வாயின். இப்போ நீ எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க? உனக்கு எனக்கும் நடுவில் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லைடி. ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் 2 பேரும். மைண்டுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் நல்ல இன்டென்ஷனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி உன் வீட்டுக்கு போய் தூங்கு. 2 நாள் கழித்து கூட நீ வர வேண்டாம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் வா, 2 பேரும் பேசிக்கலாம். வேண்டாம், இப்போவே வீட்டுக்கு போய் 2 பேரும் ஒன்றா பேசலாம், ஒன்றா தூங்கலாம். நீ உன் வீட்டுக்கு போகாத. பாரு, நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். உன் அம்மா என்ன தனியாகவா இருக்க போகிறாங்க? இல்லை புரியல. தனியாகவா இருக்க போகிறாங்க? உன் அம்மா பார்த்துக்க தான் ஆள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. என்னை பார்த்துக்க தான் யாருமே இல்லை இங்கே, நீ மட்டும்தானே இருக்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? உன் அம்மா ஒன்றும் தனியாக இருக்க போகிறது இல்லைடையும், என் கூட வா. உன் அம்மா நீ நீ இல்லைன்னா உன் அம்மாவுக்கு பார்த்துக்க ஆள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அவங்கள. நீ நீ போனாதான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களா? அவசியம் இல்லை. நீ இல்லாமல் கூட அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. நீ போனாதான் அவங்க தூங்குவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நீ போகலன்னா கூட அவங்க தூங்கிப்பாங்க. இந்த நைட்டு நீ போனாதான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு இல்லை, புரியுதா? நீ போகலன்னா கூட அவங்க ஹாப்பியாக நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்குன்னு ஆள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நீ என்னை வந்து பார்த்துக்கோ. தன்னாடி சொல்கிற அப்படின்னு வந்து அவங்க நெக் பிரேட் ஆகிட்டா பிடிக்கிறாரு. என்ன பேசுன நீ போ? என்னடி பேசுன நீ போ? சி, இவ்வளோ சீப்பாக பேசுகிற வாயின் நீ. உனக்கு தெரியாது, என்னை விட உனக்கு தெரியும்ல அம்மா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு. வயன் வாய் உடச்சிருவேன் பார்த்துக்கோ. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ சொல்லலைன்னா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? ஏய், உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இன்டென்ஷன் கிடையாது. அது சரி இருக்கட்டும், அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ இருந்துட்டு போட்டோம். உனக்கு என்ன? எதுக்கு இப்போ அப்படி பேசியே ஆகணுமா? எதுக்குடி அப்படி பேசினேன்? உனக்கு வேற எப்படி சொல்லி புரிய வைக்க? நான் அவங்கள பார்த்துக்க ஆள் இருக்காங்க.
என்ன தான் இங்கே பார்த்துக்க யாருமே இல்லை. உன்னை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேன். நீ தான் என்னை பார்த்துக்கணும். இப்போ நான் என்ன உன்னை நல்லா பார்த்துக்கல? உன்னை என் கூட ஹாப்பியாக தானே இருக்க நீ? உனக்கு புரியலையா? உன் அம்மாவுக்கு இந்த ஏஜில் ஒரு பார்ட்னர் தேவைப்படும் போது எனக்கு வயன் அப்படின்னு ஒரு அடி போடுறாரு கண்ணத்துலேயே. அதான் என் அம்மா பற்றி தப்பாக பேசாத வயன். நான் இருக்கிறது தான் சொல்கிறேன். அம்மாக்கே தேவைப்படும் போதே எனக்கும் தேவை தான். எனக்கு நீ தேவை. என் கண்ணு முன்னாடி நீ நிற்காத. கிளம்ப முதல்ல இங்கேருந்து. முடியாது, நீ என் கூட வா. ஈச்சி போடி, கண்ணு முன்னாடி நிற்காதுன்னு சொன்ன வயன். உன்னை பார்த்தாவே எனக்கு இப்போ எரிச்சலாக வருது. என் அம்மாவை பற்றி இவ்வளோ சீப்பாக பேசுகிற நீ. உன் கூட இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தேன்? அப்போ இவ்வளோ நாள் என் அம்மாவை மனசில் அப்படி நினச்சி தானே என் கூட பழகிட்டு இருந்தேன். மை காட், டேயும் அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. சி, லீவ் மீ. டேயும் அப்படிலாம் இல்லை. எனக்கு உன்னன்னா ரொம்ப பிடிக்கும். என் கூடவே இருக்கணும். அதனால தான் இப்படிலாம் பேசிட்டேன். என்ன விடுன்னு சொன்னேன். லீவ் மீ வைன். இங்கேருந்து கிளம்பி. முடியாது, நீ என் கூட வா, 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறீங்க. சரி லீவ் வைன். அடி வாங்காத என்கிட்ட. என் கூட வாடையும் இவ்வளோ சொல்கிற கூட கேட்கவே மாட்டேன். அம்மாவுக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு தான் இங்கே யாருமே இல்லை. ஷட் வயன். எம்மா பற்றி எதுவும் பேசாதன்னு சொன்னேன். இப்போ வர போறியா இல்லையா? ஐ மேட் த டெசிஷன். நீ போ. நான் கூட வர போகிறது இல்லை. எங்கே போவ? எங்கேயோ போய்க்கிறா. உனக்கு என்ன? நீ உன் வீட்டுக்கு போ. நீ வராமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ போன்னு சொன்னேன். இப்போ என் கூட வர போறியா இல்லையா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் மூவ் ஆகுறாரு. டேயும், இப்போ நீ வரலன்னா நான் போய் நட் ரோட்டில் நின்றுப்பேன். எந்த காரோ லாரியோ என்னை வந்து அடிச்சிட்டு போயிடட்டும். நீ பார்த்துட்டே நில்ல. மயன், சைக்கோ மாதிரி பண்ணாத. வீடு கிளம்பு. நீ வரலன்னா நான் சைக்கோ மாதிரி தான் பண்ணுவேன். ஏய், ஒருத்தன் என்ன வேணாலும் பண்ணிக்கோ போடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி, நீங்கள் போயிட்டு அப்படியே நட் ரோட்டில் நிற்கிறீங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே கத்துறாங்க. மா தள்ளுமா, நட் ரோட்டில் நின்றுட்டுருக்கா, வண்டிலாம் வருது, இது பாரு பெரிய லாரி வருது, தள்ளு அப்படின்னு அங்கே இருக்கவங்க கத்தியுமே நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க அடமெண்ட்டாக. சுட்டே அதை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. தோல் மேலே போட்டுட்டு அப்படியே காருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு. டேயும், ஐம் சாரி. ஷட் அப் வைன். ஏதாவது பேசுனேன் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ காரை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸோ அப்பார்ட்மெண்ட்டும் வந்துட்டிங்களே, உங்களை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு மேலே ரூம் வந்துடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்லோவாக பின்னாடி நடந்து வரீங்க ரூமுக்கு. ஸோ உள்ளே அவர் வந்துட்டு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படி தலை மேலே கை வச்சுக்கிட்டு. ஸோ நீங்கள் அப்போ தான் உள்ளே என்டர் ஆகுறீங்க. உங்களை பார்த்ததோ அப்படியே ஏஞ்சி போகும்போது பின்னாடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி டேயும், என் இன்டென்ஷன் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. நீ இப்போ என்ன பண்ணப்போ ரோட்டில்? ஏன் இப்படி பண்ணுற வயன்? உனக்கு நான் சொல்கிறது புரியவே மாட்டேங்குது. என் கூடவே ஏறு, அவ்வளோதான். சைக்கோ வயன் நீ. என்னைக்காவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கானா 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், பிரிஞ்சிடலான்னு? ஏன் இப்போ திரும்ப அதுவே பேசிகிட்ருக்கா? இல்லை, அப்படி நடக்குமோன்னு தான் பயந்து. நீ போ வாயன், என் கண்ணு முன்னாடி. ஜஸ்ட் லீவ் மீ வாயன். கொஞ்ச நேரம் நான் தனியாக இருக்கேன்டி. சரி, ஆனால் நீ இந்த வீட்டில் இரு, எங்கேயும் போகாத. போ வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவர் பக்கத்துலேயே படுத்துட்டு ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங்கும் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நீங்கள் தூங்கி எழுந்திட்டு வரீங்க. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பொறுமையாக தான் ரூமை விட்டு வெளியில் வரீங்க. பார்த்தா டே கிச்சனில் தான் இருக்கார். குட் மார்னிங். குட்
என்ன பதட்டம் இல்லாமல் சைலண்ட்டாக நடந்து வர? நான் எங்கேயாவது ஓடிட்டுருப்பேன் நினைக்கலையா நீ? நீ போக மாட்டேன்னு தெரியும். ஸ்லோவாக அவர்கிட்டே நடந்து போகிறீங்க, அப்படியே உங்களை கிராப் பண்ணிக்கிட்டு. சொல்லவே இல்லை. குட் மார்னிங். க்யூட். இப்படி இரு எப்போவுமே. சாரி, உன் அம்மாவை தப்பாக பேசணுன்னு இன்டென்ஷன் கிடையாது. ஏய் வேண்டாம், இந்த டாபிக் வேண்டாம், விட்டுரு. விட்டுரு, ஓகேவா? சரி, ஓகே. என் மேலே கோவம் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவுமே இல்லை. என் வாயின் மேலே எனக்கு கோவம் வருமா? லவ் யூ டூ. சரி வா, வந்து சாப்பிடு, பசிக்கும்ல? ஆமாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு நைட் போகலாம், நீங்கள் ஷாப்பிங் மாலில் போய் கொஞ்சம் ஷாப் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில் பண்ணலான்னு. ஸோ அங்கே ஷாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆன்ஸ் வந்து உங்களை அப்படியே உங்கள் மேலே வைக்கிறாங்க. ஹனி, என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே? யார் கூட வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவங்கள அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு ஹனி, யார் கூட வந்தீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அங்கேருந்து ஓடி வந்துடுறீங்க. ஸோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அவங்களே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே எங்கேயுமே அவங்க பின்னாடி யாரோ கை வச்சு தட்டுறாங்க. ஓய் செல்லம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டேய், நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீ? அம்மா ஏதோ திங்ஸ் வாங்கணுன்னு. நானும் நம்ம வீட்டுக்கு திங்ஸ் வாங்க தான் வந்தேன். ஆக்சுவலாக அப்பா கூட வந்தேன். இப்போ கிளம்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. ஏய், என் வீட்டுக்கு வரவே மாட்டியா? வீட்டுக்கு வரேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஓடிடுறீங்க. என்ன அவ? அப்போ டேவோட அம்மா வந்துட்டு, டேய் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, வா அப்படின்னு பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டார் அம்மாவை. ஸோ நைட் போல் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப நேரம் பெட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க டே வருவார்னு. அவர் ஹாலியாக ஒர்க் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஏஞ்சி போயிட்டு, டேய் தூங்க வரலையா? இல்லை வாயன், நீ போய் தூங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. டேயும் என்னாச்சு? சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிட்டு டேயோட லிப்லேயே குட் நைட். குட் நைட், போய் தூங்க போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி அப்படின்னு நீங்களும் வந்து தூங்கிடுறீங்க. இவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு உட்காந்துட்டு. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் டே பேக்லாம் பண்ணுறாரு. எங்கே பேக் பண்ணிட்டா? பிஸ்னஸ் விஷயமாக ஒரு 3 days வெளியில் போகிறேன். 3 days-ஆ? 3 daysலாம் இருக்காது, ஒரு 2 days அந்த மாதிரி. 3 daysக்குள்ளேயே வந்துடுவேன். 2 days-ஏ பெருசு தானே, சொல்லும் இல்லை அப்படின்னு கிஸ் பண்ணலான்னு கிட்டே வந்துட்டு, இல்லை சீக்கிரமாக வந்துடுவேன் சரியா? நீ பார்த்து பத்திரமாரு, நீ வீட்டுக்கு போயிடு ஓகேவா? இங்கே இருக்க நீ 3 days தானே? இல்லை வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, அப்பா கூட இரு. சரி ஓகே, நீ சொன்னால் சரி தான். இப்போவே கிளம்புறியா? ஆமாம் வாயின், இப்போவே கிளம்பு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓ, முன்னாடியே தெரியுமா இந்த மீட்டிங் இருக்குன்னு? ஆக்சுவலாக நேற்று ஆஃப்டர்நூன் தான் சொன்னாங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இல்லை பரவாயில்ல, சும்மா தான் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா? நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி வாயின், பாய், சேஃபாரு. தையம் அவ்வளோதானா? என்ன ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு செக் பண்ணுறாரு. இல்லை, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேனே. அது இல்லை, வேறு என்ன? சரி ஓகே, நானே வரேன் அப்படின்னு நீங்களே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டு ஃபேஸை ஹோல்ட் பண்ணி பாய், லவ் யூ இன்னொரு வாட்டி
அப்படின்னு கிஸ் பண்ணி பைட் பண்ணும்போது போதும் போதும் டைம் ஆகிடுச்சு வாயின். சரி ஓகே, நீ பார்த்துப்போ. பாய் டேயும். பாய். லவ் யூ சொல்லவே இல்லை. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கீழே வந்துடுறாரு. நீங்கள் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ டாட்டா காமிச்சிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. ஸோ நீங்களும் திங்ஸ் பேக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்படியே ஒரு 2 days ரன் ஆகுது. நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்பா வந்துட்டு, ஹனிமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னதுப்பா? அது உனக்கு தான் தெரியும்ல, அப்பா இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதே இல்லை, ஆனாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? எனக்கு எதுவுமே தெரியாதேப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. சரியா சொல்லும், நான் சொல்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசில் இருக்கும்போது ஹான்சுவி ஆண்டி வந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? இல்லையப்பா, யார் அவங்க? அவங்க ஞாபகம் இல்லைப்பா. அதான் அப்பாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வந்தாங்களே. தெரியலப்பா, சரியா ஞாபகம் இல்லை. சின்ன பொண்ணு இல்லை, நான் மறந்துட்டேன் போல். ஓ அதாம்மா, இன்னுமே நான் அவங்க கூட காண்டாக்டில் தான் இருக்கேன் நான். அப்படியா? சரிப்பா. இல்லை ஹனிமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் லீகலாக கொண்டு போகலான்னு இருக்கேன். வி ஆர் கெட்டிங் மேரிட், அந்த ஐடியாவில் இருக்கேன். நீ இதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பா வேண்டாம்ப்பா. இல்லை சொல்லும், அவங்க நீ நினைக்கிற மாதிரி ஆளுங்களாம் கிடையாது, நல்லா பார்த்துப்பாங்க. ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் உமன். வேண்டாம்ப்பா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. இல்லை ஹனிமா, மற்ற ஸ்டெப்மா மாதிரி கிடையாது அவங்க. உனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதான் மற்ற ஸ்டெப்மா மாதிரி அவங்க கிடையாது. சீரியஸ்லி அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. வேண்டாம்ப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு நீங்கள் மட்டும் போதும். இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நீங்கள் அந்த ஆண்டியை வேறு ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்கள், ஓகேவா? ஹனிமா, நான் அவங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டேன். சின்ன வயசுலேருந்து. சின்ன வயசா? தான் நீ உன்னை சின்ன வயசில் அவங்க பார்த்தாங்கல்ல, அப்பத்துலேருந்தே நான் அவங்களுக்கு ஹோப் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் சரி, ஒன்று நல்லா செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என் லைஃப்பை சூஸ் பண்ணிக்கலான்னு. நான் ஒன்று நல்லா பார்த்துப்பேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இல்லை அண்ணிமா, உனக்கு அப்புறம் என்ன யாராவது பார்த்துக்கணும்ல, எனக்கு அப்புறம் உங்களை யாரும் பார்த்துக்க வேண்டாம், நான் தான் இருக்கேன்ல. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஹனி, என்னது இது? நான் அப்பா சொல்லிட்டேன், நான் உங்களை தான் மேரேஜ் பண்ண போகிறேன். ஐ ஆல்ரெடி மேட் மை டெசிஷன், யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். பா வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஹனி, நான் தான் சொன்னல வேண்டான்னு அப்படின்னு. அந்த ஆப்பிள் கட் பண்ண நைஃப் எடுத்துட்டு, எனக்கு பிடிக்காது அவங்கள, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் அகைன் ரிப்பீட் பண்ணுறீங்கப்பா. ஹனி, வாட்ஸ் பிஹேவியர் இஸ் திஸ்? எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது, சின்ன வயசுலேருந்து. எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு. என்னால் ஒரு நாள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மேரேஜ் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். அப்படியும் நீங்கள் மீறி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஹனி அப்படின்னு கத்துனதும், பா என்னை மீறி ஏதாவது பண்ணிங்க, ஏதோ இந்த நைஃபை எடுத்து கையில் அப்படியே வச்சு கரன்னு அறுத்துக்கிறீங்க. ஹனி பேபி நிறுத்து, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இப்படி பண்ணிப்பேன்பா, இதை விட மோசமாக பண்ணிப்பேன். எப்பயாவது இந்த நரம்புக்கு கீழே தான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மட்டும் ஏதாவது எனக்கு பிடிக்காத வேலை பண்ணிங்க,
என் நரம்புலையே அறுத்துப்பேன். ஹனி ஹனி எவ்வளோ ரத்தம் போகுது ஹனி, எந்திரி. நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்போ வரேன். ஹனி விளையாடாத, சொல்லுப்பா. நீ சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். சைக்கோ மாதிரி பண்ணாத ஹனி. அப்பா பண்ணிப்பேன் மேரேஜ், சொல்லு. உன் வாயிலேருந்து இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை வந்துச்சுன்னா இங்கே கட் பண்ணுது, அங்கே கட் பண்ணிப்பேன். அஜுமா, டாக்டரை கால் பண்ணி கூப்பிடு. அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வா. அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததும் அவளை உட்கார வச்சுட்டு கையில் அப்படியே பேண்ட் சுற்றி விடுறாரு. ஹனி என்னது இது, நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? எனக்கு தான் பிடிக்கலன்னு சொன்னேனேப்பா, ஏன் பேச்சு கேட்கவே மாட்டீங்க? எனக்கு அவங்கள பிடிக்கல, நீங்கள் அவங்க கூட பேசுறது பிடிக்கல, நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறது பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. அப்போது இந்த காயம்லாம் எப்படி வந்துச்சு? நான் உங்களை மீட் பண்ணக்கூடாதுன்னு. ஆமாம், நீங்கள் அவங்கள மீட் பண்ணக்கூடாது, அதனால தான் அப்படி பண்ணேன். இதை விட மோசமாக கூட பண்ணுவேன். அண்ணி சைக்கோவா நீ? எனக்கு பிடிக்காததை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் சைக்கோவாக கூட மாறுவேன் அப்படின்னு சொன்னதும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை அப்பா அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஏதாவது முடிவு எடுப்பீங்கன்னு கேட்காம இதை விட மோசமாக பார்ப்பீங்க என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே போயிட்டாரு ரூமுக்கு. ஆக்சுவலாக ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு போல். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாமா? அது வரைக்கும் டாடா, ஸ்டே டியூன்ட்.